டெல்லி தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் வந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து பாஜகவை நெருங்குகிறது ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு நிலவரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கே வந்து மொத்தம் 70 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த 70 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 39 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. இதே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சி 31 இடங்களில் முன்னிலையில் வகிப்பதாக சட்டமன்ற கடித தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த தொகுதி அந்த தேர்தல்களில் பொறுத்தவரையிலும் ஆம் ஆத்மி கட்சி வாக்கு எண்ணிக்கையின் ஆரம்பத்தில் பல இடங்களில் பின்தங்கி இருந்தாங்க. இப்போ வந்து 31 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலையில் இருக்கிறது. பாஜகவை நெருங்குகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன. ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 39 தொகுதிகளில் தன்னுடைய முன்னிலையை தக்க வைத்திருக்கிறது. அங்கே வந்து 36 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் போதும். ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு மொத்தம் இருக்கக்கூடிய 70களில் 36 தொகுதியில் வெற்றி பெற்றாலே ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்க முடியும். பாஜக வேட்பாளர்கள் 39 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஆம் ஆத்மி வந்து 31 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. ஆனாலும் கூட இது அறுதி பெரும்பான்மைக்கு சரியாக வருமா அப்படின்னா அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் இல்லை. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய போது எப்படி இருந்ததோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பாஜகவை நெருங்குகிறது அப்படிங்கிற ஒரு நிலவரம் தான் இப்போ இருக்குது. இதுவே இப்படி இருக்குமா அப்படின்னா இப்படியே இருக்குங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அங்கே ஏறத்தாழ ஒரு 3-4 சுற்றுகள் தான் எண்ணியிருக்கிறாங்க. ஏறத்தாழ இன்னும் ஒரு 15 சுற்றுகளுக்கு மேலே நம்ம எண்ண வேண்டியது இருக்குது. அப்படி எண்ணும்போது இந்த நிலவரங்கள் மாறக்கூடும். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், டெல்லி முன்னிலை நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கிற நிலவரம் என்ன? நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். டெல்லி தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக டெல்லி தேர்தல் ஒரு சுவாரஸ்யமான முடிவை நெருங்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய விதமாக இழுபறி என்று சொல்லக்கூடிய வகையிலே பல தொகுதிகளிலே வெற்றி நெருங்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் வரை ஆம் ஆத்மியை காட்டிலும் பாஜக முன்னிலையில் இருந்து வந்த நிலையில் அந்த முன்னிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தற்பொழுது கிட்டத்தட்ட 8, 7, 9 என்ற அளவில் தான் ஆம் ஆத்மியை காட்டிலும் பாஜகவின் முன்னிலை இருக்கின்றது. அதன்படி பாஜகவை பொறுத்தவரை 39 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கின்றார்கள். 25 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் இருந்த ஆம் ஆத்மி கட்சி தற்பொழுது ஒரு சிறிய முன்னேற்றத்தை பெற்று பல தொகுதிகளிலே பாஜக வேட்பாளர்களை தாண்டி ஆம் ஆத்மியினுடைய வேட்பாளர் வாக்குகளை பெற தொடங்கி இருக்கின்றனர். அதன் அடிப்படையில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய முன்னிலை என்பது 31 தொகுதிகளாக உயர்ந்திருக்கின்றது. பாஜகவை மெல்ல மெல்ல நெருங்கி வருகின்றது ஆம் ஆத்மி கட்சி. இன்று காலை 8 மணிக்கு அஞ்சல் வாக்குகள் எண்ணப்பட்டது முதலே பாஜகவின் வேட்பாளர்கள் தான் மிகப்பெரிய முன்னிலையோடு இருந்தார்கள். மிக எளிதாக பாஜக ஆம் ஆத்மி கட்சியை தாண்டி வெற்றியை பெற்றுவிடும் என்று சொல்லப்பட்டது. அதுபோன்ற ஒரு சூழல் இருந்த நிலையிலும் தற்பொழுது 11 மணியை நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில தொகுதிகளில் 3ஆம் சுற்று வாக்குகளை எண்ண தொடங்கி இருக்கின்றார்கள் டெல்லியிலே. டெல்லியை பொறுத்தவரை ஒரு சில தொகுதிகளில் எல்லாம் 26 சுற்றுகள் வரை வாக்குகள் எண்ணி முடிக்க வேண்டும். எனவே கடைசி வாக்கு பெட்டியில் வாக்குகள் பதிவானது எண்ணி முடிக்கப்படக்கூடிய நொடி வரை டெல்லியில் யார் வெற்றியாளர் என்பதை தீர்மானிக்க முடியாது என்று சொல்லும் விதமாகத்தான் டெல்லியினுடைய தேர்தல் முடிவுகள் இருக்கின்றன. அதே நேரம் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லப்பட்டதை போன்று ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் பொழுது அது போன்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் தற்பொழுது டெல்லியின் சூழல் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆம் ஆத்மி கட்சி பாஜகவை நெருங்கி கொண்டிருக்கின்றது.